வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி அப்போத்திகரி டைரி சீசன் 1 எபிசோட் 7 ஹோம் கம்மிங். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மோமோ தான் குட்டி குழந்தைகிட்டு இருக்கிறா. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வயசாகி கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நொண்டிட்டு போயிட்டு இருக்காப்புல. இவோ பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பான்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ வந்து கனவுக்கு எந்திரிக்கிறா. இந்நேரம் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ வந்து அவங்க அப்பாவை பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கவலைப்படுறா. கடந்த 10 மாதமாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறா. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்நேரம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும். நான் விஷம் குடிச்ச காரணத்துக்காக என் கூட இருந்தவங்களாம் எவ்வளோமே வேலை செய்ய விடல. இருந்தாலுமே தூங்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரியே தான் இருக்குது. அதனால் நான் போய் வேறு ஏதாவது வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ வந்து நினச்சிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டா. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கியோ வந்து பார்க்குறா. ஏன்னா மறுபடியும் மூஞ்சியில் அந்த புள்ளியாக வச்சுட்டு ஏற்றுக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அது இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ வந்து சொல்கிறா. அது சரி, யார் அந்த புள்ளி வச்சிருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. அதை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோமோ வந்து சொல்லிட்டு இருக்கிறா. உனக்கு உடம்பு சரியில்லை சமயத்தில் காசுன்னு இருக்கான் பார்த்தியா, அவன் தான் உனக்கான மூலிகை பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உனக்கு செஞ்சு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கியோக்கி வந்து காசுன்னு பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, அவ்வளோ பெரிய ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் எனக்காக போய் அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்தாரா? ரொம்பவே அவளுக்காகலாம் பொம்பளைங்க அப்படியே வரிசைக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ அங்கே இருந்துக்கிட்டு சரி நீ பத்திரமா உடம்பு பார்த்துக்கு நான் இருந்து கிளம்புற அப்படிங்கிறாங்க. இவங்களும் என் மேலே இப்போ ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காசுன்றதுக்கு அந்த ஒரு கப்பு கொண்டுட்டு வந்துட்டா. இந்த கப்பு கியோகி குடிக்க வேண்டிய ஒரு விஷ கப்பு தானே, இதில் நீ ஏதாவது தொட்டையா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஏதாவது கொஞ்சம் கூட தொடவே இல்லை. இதில் நான் மேலே இருக்கிற அந்த ஸ்பூனு தான் தொட்டனே தவிர இந்த பவுல் நான் தொடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பூனை தூக்கி போட்டதுக்கப்புறம் இதை நான் எப்படியாவது பக்குவமாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இதை சுற்றியுமே ஒரு துணியாட்ட வச்சு நான் இதை கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நான் இதெல்லாமே கொஞ்சம் எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு காட்டன் பவுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் கொண்டு வரா. இதில் வச்சு நீ என்னடே பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. நான் சின்ன வயசு இருக்கும்போதே பிராத்தில் அந்த வீட்டில் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்காங்க. நானும் எங்கள் அக்காவெல்லாம் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் பவுடர் அந்த பவுல் மேலே அடிக்கும்போது ஸோ அவங்களோட கை விரல் எல்லாமே கொஞ்சம் தெரியுமில்ல, அதே டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறா. இங்கே பார்த்தியா அதில் ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா இதில் எடுத்து கொடுத்தவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அது எடுத்து கொடுத்தவன் யாராக இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் விஷம் கொடுத்தவங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோமோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய பேர் இருப்பாங்க. கை யாராவது பெருசாக இருக்கிறவங்க தான் இந்த பவுல் யாராவது தொட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஃப்ளாஷ் மாதிரி வருது. ஸோ அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காஷன் கேட்குறான். இல்லை எனக்கெல்லாம் இது யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படியே தட்டி கடிக்கிறா. அப்படின்னா நான் கூட ஒன்று மட்டும் கேட்க விரும்புகிறேன். நீ எதுக்காக அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஸோ நான் வந்து இது காப்பாற்றணும் விரும்பணும்னு இல்லை, இதில் வந்து ஏற்கனவே வந்து சாப்பாடு செஞ்சவங்க ஒரு கை, சாப்பாடு கொடுக்க வந்தவங்க ஒரு கை, அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறவங்க ஒரு கைன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கை மாதிரி இருக்குது. அப்படின்னா 4வது ஒரு கை இங்கே வந்துருக்குது. அது யார் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அந்த 4வது கை தான் இங்கே யாராவது விஷம் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோமோ வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஏதாவது பிளான் பண்ணி தான் கலந்துருப்பாங்களே என்ன? ஏன்னா லிஷுவுக்கு வர வேண்டியது நீங்கள் கியோக்கு கொண்டதுன்னு சொல்கிறியே, எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் வந்து கேட்கும்போது அது ரொம்பவே ஈஸி. ஏன்னா நேற்று எல்லாமே லிஷுவோட பணிப்பெண்கள் எல்லாருமே என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? ஆனால் லிஷு மட்டும் என்ன வித்தியாசமான ட்ரெஸ் கலர் போட்டிருந்தா பார்த்தியா? என்ன ட்ரெஸ் கலர் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காஷ்ன்ட்டு கேட்கும்போது அவர் ரொம்பவே ஒரு ஷைனிங்கான பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு அதில் தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் நம்மளோட கியோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிம்சன் கலரில் போட்டிருந்தாங்கல்ல. ஸோ நாங்கள் வேலை செய்கிற லேடி கியோக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட ட்ரெஸ் கலர் போட்டிருக்கோம். அப்படின்னா லிஷுக்கில் வேலை செய்கிறவங்க பொண்ணுங்களும் அவங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்கள ஏன் வெள்ளை கலரில் போட்டாங்க அப்படின்னா அது ஒரு குறி மாதிரி தானே. ஸோ விஷம் யாருக்கு கலக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் வந்து கலெக்ஷன் அவங்களுக்கு வாலண்டியராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் நேற்று லிஷுவும் அப்புறம் ஆடியோ இருக்கிற 2 பேருமே அவங்கள எல்லாமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க கிரிம்சன் ட்ரெஸ் போட்டிருந்ததுனால தான் கியோக்கு தான் இதை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இது லிஷுவுக்கு ஏற்கனவே அவங்க வாலண்டியராக அந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இது லிஷுவுக்கு வந்து இந்த வாலண்டியராக இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவளுக்கு பிடிக்காத சில பேர் வந்து இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து லிஷு வந்து ஒரு முன்னாள் எம்பரரோட பொண்டாட்டியில், அதனால தான் பார்த்திங்கன்னா சில பேர் இவளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் புரளி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்க இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த புரளி பேசுகிறத மட்டும் எவ்வளோ நிறுத்த மாட்டாங்கல்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா லிஷுவுக்கு யாருமே பிடிக்கிறதில்ல. யாருக்குமே லிஷுவுக்கு அந்த அளவுக்கு பணியும் வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மோமோ வந்து சொல்லிட்டே இருக்கிறா. ஓ அப்படியே விஷயம் அப்படின்னா சரி நீ அந்த விஷம் கலந்தவன் இது எப்படியும் அந்த பவுல் எஜ்ஜில் வந்து தொற்றுப்பான் தான் நீ நம்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோஷன் வந்து கேட்குறான். ஆமாம் கன்ஃபார்மாக அதில் இங்கே தொற்றுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்லிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், நீ எதுக்காக அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்றின அதை மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவ அப்புறம் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ போன மாதிரி ஒரு மாதிரி அப்படி கீற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறா. ஏன்னா அதை மட்டும் சொல்லு. ஏன்னா நீ வந்து ஒரு குக்கி பையனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீ ஒரு பணிப்பெண் எதுக்காக இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த குக்கி பையனோட வாழ்க்கையை கருதுறத விட எங்களோட வாழ்க்கை ரொம்பவே கேவலமானது, ரொம்பவே கீழ்த்தரமானது. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட வாழ்க்கை ஏற்கனவே வேஸ்ட்டாக தான் போக போகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு மோமோ சொல்லிட்டாக்கிறா. நல்ல வேலை அவளுக்கு எப்படி அந்த சாப்பாடை மாற்றி வச்சாங்க. திடீர்னு
பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேறு கொடுத்துருந்தா அவளுக்கு இன்னும் அந்த ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் ரேஷஸ் அதிகமாக இருந்திருக்கும். அவளோட நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோமோ வந்து நினச்சிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ரிப்போர்ட் தெரிஞ்சிருச்சுல. ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜின்சி கிட்ட காஷின் வந்து போயிட்டே இருக்கிறான். ஓ அப்படின்னா இதே விஷயமா அவங்க இதை கலந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜின்சி வந்து எப்படி மயக்க முடிவு இருக்கிற மாதிரி விழுகிறான். ஜின்ஷின் ஒரு மேனேஜர் மாதிரி நடந்துங்க, ஏன் என் முன்னாடி இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அட பரவாயில்ல, உனக்கு தான் எனக்கு சின்ன வயசுல வந்து தெரியுமா, அப்புறம் எப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீ உங்கள் ஒரு மேனேஜர், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணலாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உனக்கு என்னப்பா தெரிய போகுது, நான் இந்த கேஸ் விஷயமா தூங்கியே 3 நாள் ஆச்சு தெரியுமா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜின்ஷின் டேபிளே வந்து படுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் உன் தலையில் அந்த ஹேர் பின் இருக்கு பாரு, அதை கூட நீ எடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம் பியூரில் பொல்லாத ஹேர் பின் எடுத்துட்டு நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொப்புன்னு எடுத்து கீழே போட்டுட்டான். இது எவ்வளோ விலை மதிப்புள்ள ஹேர் பின் தெரியுமா, ஸோ இது வந்து யாருக்குமே கிடைக்காது, உனக்கு கிடச்சிருக்கு, நீ அசால்ட்டாக எப்படி தூக்கி போட்டுட்டு இருக்கிற, சரி இப்போ நான் எடுத்து போய் இதை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் பின்னை பார்த்தீங்கன்னா பத்திரமான ஒரு இடத்துல வச்சுட்டு காஷின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோமோ இருந்துக்கிட்டு இங்கே ஷாவலா கிட்ட ஸோ அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குற வந்துட்டா. உனக்கு ஏதாவது ஹேர் பின் கொடுத்தாங்களா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு 3 ஹேர் பின் வந்து அப்படிங்கிறாங்க. ஓ அந்த ஹேர் பின் வச்சுட்டு நீ என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பண்ணலாம் ஒழுங்கு மரியாதை என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஹேர் பின் வச்சுக்கிட்டு உனக்கு அந்த யாரை ஹேர் பின் கொடுத்தாங்களோ நீ அவங்கள வச்சுக்கிட்டு நீ வெளி உலகத்துக்கு போகலாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், எனக்கு இன்னதை பற்றி நிறைய சொல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு ஆம்பளை உங்கள்கிட்ட வந்து ஹேர் பின் கொடுத்தானா நீ அந்த வெளி உலகத்தில் இருக்கிற ஆம்பளையோட உதவி மூலமாக நீ வந்து திரும்ப அந்த வெளி உலகத்துக்கே போகலாம், நீ கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக தான் வேலை சொல்லி எனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ நினச்சிட்டே இருக்கிறா. பரவாயில்ல நீ சாப்பாடு கொடுத்துருக்கீல, அதெல்லாம் நான் ஈஸியாக எதை வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாவலா நினச்சிட்டே இருக்கிறா. ஸோ இந்த அற்புதமான பொருள் எல்லாமே இதுதான் அர்த்தமா அப்படின்னு அந்த எனுச்சுங்கிறவனும் அவனை நான் ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. பரவாயில்ல அவன் ஆம்பளைங்கிற தன்மையே இருந்துட்டான், ஆனால் அவங்ககிட்ட போய் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாமே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஸோ ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு மோமோங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு ஜோடியை வந்து அமுச்சு விட்ருக்குற அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்கு ஒன்று அமுச்சு விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேட் பவிலியனில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் கொடுத்துருக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னா அந்த பாய்சன் டெஸ்ட் பண்ணுற பொண்ணு. அவள் எதுக்கு என்ன எப்படி கூப்பிட்டுருக்கணும், அந்த ஹேர் பின் அவன் ரொம்பவே சீரியஸாக எடுத்துட்டாலும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லியோங்கிறவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கிறான். ஸோ நீ தான் என்ன கூப்பிட்ட பண்ணா, உனக்கு எதுக்கு வேணும், நீ எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்க, முதல்ல நீ யார் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன யாரும் தெரிஞ்சுக்காம ஹேர் பின் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் எடுக்கிறேன், ஏன்னா நீங்கள் உங்களால் வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா இந்த ரியர் பேலஸ் விட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற என்ன, நீ ரியர் பேலஸை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் என்ன கூப்பிட்டு இருந்தியா, அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லியோவை பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம் வேறு எதுக்கு நான் உங்களை கூப்பிட்டுருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு சாதாரண பணிப்பெண் வேலை செஞ்சுருக்கிற நீயே ஒரு சோல்ஜரான நான் உனக்கு வந்து உதவி செய்ய நினச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு தர போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகிரிஸ் வீட்டில் இருக்கிற 3 ராஜகுமாரிங்களும் உங்களை பார்க்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைரின்னு அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி மோமோ சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் மட்டும் எனக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த வெர்டிகிரிஸ் அதாவது அந்த பிராத்தல் ஹவுஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரவனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ சொல்லிட்டு இருக்கிறா. என்னம்மா சொல்கிறேன் இதெல்லாம் நிஜமோலுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லியோ சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி உங்களால் முடியலன்னா நான் வேற யாருக்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த ஒரு 2 ஹேர் பின் எடுக்கிறா, ஒரு சில்வர் பின்னு அப்புறம் ஒரு கோல்டன் பின்னு அப்படின்னு யாரா இருக்கோ இவ இப்பேற்பட்ட கனெக்ஷன் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல லியோக்கு வந்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். இப்பேற்பட்ட சான்ஸ் எனக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லியோ சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணாம்னு நினைக்கிறேன், நானே இங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோமோ சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி நான் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மாட்டேங்குது அப்படிங்கிறா. ஓ அப்படின்னா டே நீ இங்கிருந்து வெளியே போறியா மோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிலான் கியூ அங்கே எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. ஆமாம் நான் இங்கே எல்லாருமே இங்கிருந்து கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீ எவ்வளோ இப்படி தைரியமாக சொல்லிட்டு இருக்கிற, நீ எங்களை விட்டு கிளம்ப போகிறேன் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கதறிட்டு இருக்கிறாங்க. பயப்படாதீங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் கொண்டு வர அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் ஜின்சிக்கு உடம்புல சூடு ஏறி அவன் பார்த்தீங்கன்னா வேலையுமே நல்லா ஏறி போச்சு. ஸோ அவன் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த ஹேர் பின்னோட உண்மையான வேலையை தெரியாமல் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இந்த உண்மையான வேலையை தெரிஞ்சுட்டா இவ என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியோக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். மோமோ போன 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்சி அவனோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான். ஸோ கியோக்கு பார்த்தீங்கன்னா மோமோ அங்கேருந்து ஊருக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஜின்சிக்கு மூஞ்சியே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லியோங்கிற ஒரு ஆம்பளை கூட பார்த்தீங்கன்னா இங்கே மோமோ வந்து அவளோட ஊருக்கு போயிட்டு இருக்கிறா. ஸோ என்னோட வீடு ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, இந்த ரியர் பேலஸை தாண்டி செவத்தை தாண்டினா போதும், அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறது என் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மோமோ வந்து பேசிட்டா இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆவலை கூட்டி வந்தாலும் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், இந்த வெர்டிகிரிஸ் வீடும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த என்னோச்சு கூட்டிகிட்டு வந்துருந்தா எனக்கு இன்னும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஜின்சி வந்து நினச்சி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஊருக்குள்ளே போனாலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த ஊரில் வந்து ஏகப்பட்ட பெண்கள் இந்த பிராத்தல் வேலை செய்யறதுக்குன்னு ரொம்பவே அப்படியே ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாராலுமே இங்கே பிராத்தல் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மோமோ சொல்லிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வெளியே வராங்க. ஓ இது அந்த பெருமைக்குரிய வெர்டிகிரிஸ் வீடு அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டி இருந்துகிட்டு என்ன கிளவி பார்த்து ரொம்ப நாள் அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன அவ்வளோ சொந்தமாக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று வந்து ஒரு எக்கு விட்றா. எக்கு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாந்தி எடுக்கிறா. ஐயோ உனக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி எதை விஷம் சாப்பிட்டானே அந்த கிளவி இப்படி வயிற்று ஊற்றி தான் என் விஷத்தை எடுப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா நீ தான் அந்த பெரிய ஆண்மகனா அப்படின்னா சரி வெர்டிகிரிஸ் உனக்கு வீடு உனக்காக தான் காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளவி பேசிட்டே இருக்கிறா. ஏமா பொண்ணு ஒரு நாளே போய் பயிரின்னு ரெடி பண்ணு, இந்த ஆம்பளை வராம்பர் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு
உடனே உடம்புல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உன்னோட ஆர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது, உன் ஆர்ம்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்கிறான். என் ஆர்ம்ஸ் எவ்வளோ பெருசு இருக்க போகாது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நீ செய்கிற வேலைக்கு உனக்கு அது போது போய் நீ அதை போய் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மோமோ வந்து அனுப்பிச்சி விட்றா. ஐயா அது மட்டும் இல்லாமல் என்ன மோமோ நீ சொல்கிற காரணத்துக்காக நான் பயிரினே விட்டு கொடுக்குறேன், நீ எது தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்கிறா. தெரியும் கிழவி நீ இந்த மாதிரி அதை கேட்பேன், அதனால் என் சம்பளத்தில் பாதியை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற அப்படிங்கிறாங்க. பாதியா? அதனால் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், பயிரனுக்கு ஏகப்பட்ட வேலையாகும் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நீ என்னென்ன பண்ணணும், நீ ஏகப்பட்ட ஆம்பளைகளை இதே மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா பயிரினோட வேலை ஏகப்பட்டதை ஆயிடுச்சுல்ல, நானும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்லிட்டே இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு காஷன் கூட்டிகிட்டு வரது நல்லா தான் இருக்கும், அந்த டாக்டரையுமே கூட்டிகிட்டு வரலாம், ஏன்னா அந்த ஆண்மை இல்லாதவங்களே அந்த ஜின்ஸின் இருக்கான் பாரு, அவனை கூட்டிகிட்டு வரதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். மோமோ உடனே போய் உன்னோட அப்பாவை பாரு, உன் அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தெரு இங்கே பார்க்கறது அப்படியே ஜகஜோதியாக இருக்கும், கொஞ்சம் தூரம் போனாங்க நிறைய பேர் கொள்ளக்காரங்க பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த ஊரின மாற வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு போகிறா. ஸோ வீட்டுக்கு கதவு திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்கிறா. ஒரு வழியே வந்துட்டியாம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறாப்புல, அப்பா நான் உடனே இங்கே ஹோம் கமிங் தான் வந்திருக்கிறேன், அதாவது நான் இங்கே சும்மா 3 நாள் லீவில் தான் வந்திருக்கிறேன், நான் திரும்பவும் அங்கே 3 நாள் கழிச்சு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோமோ அங்கே நடந்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறா. 10 மாதமே இத்தனை என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ வந்து கதை சொல்லிட்டே இருக்கிறா. எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குதுப்பா, எனக்கு நான் நாளைக்கு குளிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நீ போய் அந்த நாளைக்கு அந்த வெர்டிகிரீஸ் வீட்லேயே போய் குளிச்சுட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறப்பல, சரிப்பா நான் அங்கேயே போய் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே களைப்பாக அப்படி தூங்கிட்டே இருக்கிறா. என்னதான் அங்கங்கே போய் தூங்கினாலும் தன்னோட அப்பாவோட வீட்டில் தூங்குறதே ஒரு தனி சுகம் தானே பெண்களுக்கு. ஸோ இங்கே இவர் அப்பா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரியர் பேலஸில் சேர்ந்துட்டாளா, இவரோட விதி எப்படியெல்லாம் ஆடுது பாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட விதி என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம், ஏன்னா அவங்க அப்பா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காப்புல. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.